இல்ல, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்தவன் அறிவிச்சுக்கிறனே, ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. யாருக்காவது சரி நாங்கள் உதவி செஞ்சால் அந்த உதவிக்கான நன்மை அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கொடுக்குற நேரமும் நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி செஞ்சால் அதை டபுள் ட்ரிபிளாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களோட அடுத்த தலைமுறைக்கும் அந்த நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க வேணும். அதுதான் என்கேகேஎன் டீமில் அகராதியில் முதல்ல எழுதியிருக்கிறது. அது மட்டுமே எது செஞ்சாலும் அல்லாஹ்க்காக வேண்டி மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். அவ்வளவு தான். சரி, இப்போ பழைய ஆடியோ ஒன்று இருக்கி, ஏன்னா பழைய ஃபைலெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறேன். அந்த ஆடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் கடைசியை பதில் தரேன். வெளி மாவட்டங்களில் இயற்கை அழிவு ஏற்படும் போது உதவிகரமாக நீட்டும் கொழும்பு மக்கள் இன்று பசி பட்டினியில் வாடுகிறார்கள். வெளி மாவட்டத்திலிருந்து வாரவங்க எல்லாம் கொழும்புல மெயின் ஸ்ட்ரீட்டில் ஒரு கடையை போடுறே சம்பாதிக்கிறே, எல்லாம் சம்பாதிச்சுட்டு எடுத்துகிட்டு அவன் ஊருக்கு போயிட்டுருவான். கொழும்பாண்ட வேலை என்ன தெரியுமா? அவனுடைய கடையில் மாத சம்பளம், கருத்தை தள்ளுறை, ஆட்டா ஓட்டுறை, காலகாலமாக இதே தான் இவனோட வேலை. ஆனால் வெளி மாவட்டத்தில் உள்ளவனுக்கு வெள்ளமோ ஒரு சுனாமியோ ஏதாவது ஒரு அனர்த்தம் வந்துச்சுண்டா இந்த கொழும்பாண்ட வேலை என்ன தெரியுமா? கொழும்புல உள்ள எல்லாவன்ட்டையும் எடுத்து போயிட்டு வெளியில் உள்ளவனுக்கு போயிட்டு உதவுவான். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ நாள் கணக்காக கொழும்புல மூடி வச்சிருக்கு. எத்தனையோ பேர் பசி பட்டினிலே இருக்கிறாங்க. ஆனால் வெளி மாவட்டத்திலேருந்து எவனாவது ஒத்த கொழும்புக்கு நிதி உதவி திரட்டி கொண்டு தந்திக்கிறானா? இல்லை. அவன் ஊரை பார்க்குறான். ஏன்னா நாங்கள் தான் மாடு மக்கு கொழும்புல உள்ளவனுக்கு உதவுறதுக்கு இது வரைக்கும் எவனும் இல்லை. கொழும்புல உள்ளவனு என்ன செய்கிறான்? உள்ளத்தெல்லாம் போட்டு கொண்டு போயிட்டு அவன்ட மற்ற ஊருக்கு தான் அனுப்புகிறான். வாங்கடா, இந்த டீ கொரோனாவா முடிஞ்சதோட மறுபடி அவனுக்கு தான் மெயின் ஸ்ட்ரீட் இருக்குது, பெட்டா இருக்குது, நல்லா சம்பாதிச்சுட்டு போங்க. கொழும்பானுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு வெள்ளம் போட்டால் மற்ற எங்கேயாவது அடிப்பட்ட எவன்டையாவது கையால் கொழும்புல உள்ளவன் நம்ம செய்வான், உள்ளத்தை எல்லாத்தையும் திரட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு தருவான். அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு என்ன தெரியுமா? கீழே போடுவீங்க, பிஸ்மில்லா நவைத்து சௌமகதீன் அன்னதாய் ஃபர்லமலானி மாசா அல்லா அல்ஹம்துலில்லா, இதை தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் இவ்வளோ காலமாக கொழும்புக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒத்தம் வரப்போகிற இல்லை. ஏன்னா உங்களோட ஊரில் தாண்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பச்சை கலர் மரம் மேலேயே சரி பிச்சு அவிச்சி சரி தின்னேலும் கொழும்பானுக்கு உதவுறதுக்கு ஒத்தம் கூட இல்லை. அப்போ நாங்கள் என்ன மாடு மக்கு அப்படியா? மை மதிப்புக்குரிய மை மக்களே, தமிழில் ஒரு பழமொழி ஒன்று தானே, முற்பகல் செய்கிறது பிற்பகல் விளையுண்டு. ஆனால் இவருக்கு பிற்பகல் விளையிறது கொஞ்சம் டிலே ஆகிச்சு. பல வருஷம் கழித்து அதுக்கான விளைவுகளை இவர் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா 2020 எல்லாம் அந்த லாக்டவுன் பண்ணாங்க கொழும்பு ஸ்பெஷலாக சில மாவட்டங்கள். அந்த நேரம் கொழும்பு மக்களுக்கு ஹெல்ப் கிடைக்கல. ஏதாவது சரி அவுட் சைடில் வெள்ளம் மதுவல் பிரச்சனைண்டா கொழும்புலேருந்து உதவி போகிறது. கொழும்பு மக்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலன்னு இவர் கவலைப்படுறாரு. இங்கே பாருங்கள், ஹெல்ப் கொடுக்குறது மேலேகிற அல்ல மட்டுமே. அது ஹெல்ப் கொடுத்தவங்களுக்கு அல்லக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க உடனேமாய் வீடியோ எடுத்துக்கொண்டு மாவனலுக்கு ஹெல்ப் பண்ணம், குருநாகலுக்கு ஹெல்ப் பண்ணம், கெண்டிக்கு ஹெல்ப் பண்ணம், மாத்திரைக்கு ஹெல்ப் பண்ணம், நூறாலியாவுக்கு ஹெல்ப் பண்ணம், ரத்னபுரைக்கு ஹெல்ப் பண்ணம், இப்படியெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த டைமுக்கு அல்ல அனுப்பி வைப்பான். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக வேண்டிய போஸ்டெல்லாம் போட்டிக்கிறேன். அந்த போஸ்ட்டை தான் இப்போ மக்களுக்கு நினைவு காட்டுறேன், இப்படியெல்லாம் பேசிக்கிறியே சொல்லி. சரி, இப்போ கொழும்பு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மற்ற மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. எப்படி ஹெல்ப் பண்ண சிஸ்டம் மட்டும் சொல்லி கொடு. உனக்கு அனுப்பினா நீ ஹெல்ப் பண்ணுவியா? அதுலேயும் கமிஷன் எதுவும் மிக்குமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் நானும் என் பிள்ளையும் என் ஒய்ஃபும் உங்களோட ஒருவா எடுத்து திண்டிருந்தேன்டா இந்த நோம்புடைய மாதத்தில் சொல்கிறேன். நான் என் பிள்ளை என் ஒய்ஃப் ரத்தம் கக்கி சாவுவேன்னு நீ ஒரு வீடியோவில் சொன்னாய். அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் சொல்கிறாய் உங்களோட சல்லி எவ்வளோ நான் எடுத்து தின்ற நிலைமை வந்தேன்டா
நான் லைவ் வீடியோன்னு போட்டு முழு குடும்பமும் உட்காந்து நஞ்சு குடிச்சு சாவுன்னு சொல்கிறாய். அப்போ சாவுற எண்ணத்துலையாடா நீக்கிறாய்? நஞ்சு குடிச்சு சாவுறது, சூசைட் பண்ணுறது இஸ்லாத்தில் ஹராம். இது கூட உனக்கு தெரியல. உனக்கு தலைப்பாவை கட்டி விட்டு அழகு பார்த்தானே அந்த அம்ஜத். நீ என்ன கேட்குறோன்னெல்லாம் கேனேன்னு நினச்சிட்டியா? இதெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போ நீ பேச்சின பேச்சுக்கும் இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லையே. ஏன்னா நீ அப்போ பேசினது இப்போ பேசுகிற வாழ்க்கைக்கு ஒத்தே வருவதில்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இது இருக்கு. இப்போ நீக்கிற மாதிரி அப்போ உனக்கிட்ட ஒருத்தன் அவப்பட்டிருந்தா அவனை நீயே கேவலப்படுத்திப்பா. இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழ மாட்டேன்டு. போதும் தங்க வாப்பா, எத்தனை நாளைக்கு தான் இந்த படத்தை ஓட்ட போகிற? நீ இப்படி பேசுகிற நேரமே எங்களோட மக்கள் சம்திங் சேஸ் மீ, சம்திங் இஸ் ராங் அபவுட் சம்திங்னு அவங்களே புரிஞ்சு கொள்வாங்க. நீ இனிமே மக்களை மோடேனாக்க நினைக்காது மிஸ்டர் மண்டபஜிலி. போன வீடியோவில் பேசியிருந்தாய், உங்களோட வாப்பா சொன்னாராம், மர்ஹூம் மிஸ்டர் பசிலி சொன்னாராம், உனக்கு ஸ்க்ரூ டிரைவரும் அண்டுவையும் போதும், அது இருந்தேன்டா எங்கே போனாலும் உழைக்கையில் உண்டு. உண்மையை சொல்லவா, அந்த 2 ஐட்டம் இந்த ஸ்க்ரூ டிரைவரும் அண்டுவையும் மீந்தேன்டா களவெடுக்கிறதுக்கு தான் கூட யூஸ் ஆகும், கதவுகள் உடைக்கிறதுக்கு. நான் ஒரு புதிய பழமொழியை சொல்ல உனக்கு. என்ன விரலிருந்தும் வேலை இல்லை, கை ஈக்கணும். என்ன கை இருந்தும் வேலை இல்லை, உழைக்கணும்ன்ற என்ன மனசில் வைக்கணும். அப்போ தான் இதெல்லாம் சாத்தியமாகும். பொய்யெல்லாம் சொன்னால் 10 விரலுக்கும் 10 வித்தைகள் தெரியும்ண்டு. உனக்கு தெரிஞ்ச வித்தை உன்ன மொபைல் ஃபோனை மட்டும்தான், அதை வச்சு வாயால் வித்தை காட்டி தான் மக்களை ஏமாத்துறாய். இப்போ இந்த வீடியோக்கான பதிலை மக்கள் கொடுப்பாங்க உனக்கு. எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. ஒரு பிச்சைக்கார நாய் உண்டு. நான் ஈஸ்டர்ன் பக்கமாக கிட்டே வைப்பான். ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். ஃபேன் கேட்டான், அதெல்லாம் உண்மை. நான் ஃபேன் தாரேன்னு சொன்னேன், எல்லாம் உண்மை. ஆனால் இவன் பிச்சைக்காரன் உண்டு, பெரிய பிச்சைக்காரன். ஃபேனை கேட்டு ஃபேனையும் கொடுக்கணும், இவருக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு தரையிலா, வீடியோ தரையிலா, தாரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு எவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே. இவனெல்லாம் தடமாறினதுக்கெல்லாம் ஒன்று நடக்க போகிறது இல்லை. இவெல்லாம் பைத்தியக்காரன். இவனே பிச்சை. என்னக்கிட்ட ஆசிப் அஸ்லாம் கிட்ட கேட்குறேன் பிச்சை. அதில் வேற அவர்கிட்ட ஆடும் வரும். ஆசிப் அஸ்லாம் இவரோட ஃபேனை களவு எடுத்துட்டாரோ. இவர்கிட்ட உமா கடைசியாக எங்களோட வீட்டுக்கு தான் எங்களோட வாப்பாவோட வந்துட்டு போனாங்க. அந்த டைமில் இவர்கிட்ட உமா எங்களோட வாப்பாவோட இருந்து போன டைம் ஃபேனை கொடுத்துட்டு போனாங்க. நான் ஃபேனை வச்சுட்டேன். பிச்சை வேசப்புள்ள. படிக்கிறதே யூனிவர்சிட்டியில் படிச்சு கொண்டு அதில் வேற மற்றவன்ட்ட பிச்சை கேட்குறேன். பிச்சையெல்லாம் கேட்டு போதாததுக்கு அதில் வேற தென்னாவட்ட பார்க்கணும். ஆசிப் அஸ்லாம் இவரோட ஃபேனை களவு எடுத்துட்டாரோ. இவர்கிட்ட வீட்டுக்கு போனார் ஆசிப் அஸ்லாம். பேட்டி இவர்கிட்ட தங்கச்சியோட இங்கே போல வீட்டுல உள்ள ஃபேனை கழட்டிட்டு வந்துட்டாரு. பிச்சை வேசப்புள்ள இது. இப்போ ஒருத்தவர் இதோண்டு இருக்குதுன்னா நான் யார்கிட்ட எடுத்து கொடுக்கலாம், கொடுப்பேன். எனக்கு விருப்பமா இருந்தா கொடுக்க மாட்டேன். அடே நீ கேட்கறதே பிச்சையேடா. எனக்கிட்ட வந்து அதில் வேற உனக்கு தென்னா விட்டா எப்படி பிச்சை வேசப்புள்ள இதெல்லாம். என்னோட பேர் உமர் அஹமட் ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில். எப்படியெல்லாம் பிச்சை கேட்டான் தெரியுமா? எங்களுக்கு படுக்க ஒன்றும் இல்லைனானா, நாங்கள் 4 பேர் நானா, சுற்றி வர ஒரு ஃபேன் நானா சுற்றுது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லைனானா. இவனுக்கு துன்னோத்துவா நொதுன்னோத் பதுவா கொடுத்த அனதமா சொல்லுவான். மாஷா அல்லா ஆசிப் அஸ்லாம் ஆஜியார் நல்ல மனுஷன், அவர் மாஷா அல்லாண்டுவானு குடுக்காட்டி கல்ல. எப்படி பிச்சை? நாங்களே இன்னொத்தண்டேது பிச்சை எடுத்து கொடுக்கு. அதுல இது வேற ஒரு பிச்சை. இந்த பிச்சையை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு இவன்.